ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேமிங் ஜோன் 2K. இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்திருக்க சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் தாங்க. இது இப்போ மொபைல்லையும் இருக்குது. இது செம்மையாகவே இருக்குதுங்க. நிறைய பேர் விளையாடி போட்டிருக்காங்க. நீங்கள் யூடியூப்பில் நிறைய தடவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கோம் கைஸ். பேர் கேமிங் ஜோன் 2Kனே வச்சுப்போம் நம்ம சேனல் பேர். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். இப்போதாலும் தள்ளியாச்சு. முதல்ல இன்ட்ரோ பழகுது கைஸ். இதெல்லாம் எப்படிலாம் பண்ணுன்றது. நம்மளுக்கு ஒரு பார்சல் இருக்குது, இதுக்குள்ளேயே போக சொல்லுது. ஆனால் போவோம். சரி, உள்ளே போயாச்சு. இந்த பாக்ஸை இப்போ எடுக்கணும். எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணி ப்ளேஸ் பண்ணணுமா? சரி கைஸ், ப்ளேஸ் பண்ணிடலாம். அந்த இடத்துல அப்படியே வைக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். வச்சாச்சு. எதிர போய் டஸ்ட்பின் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். இருந்தால் அதில் போட்டுருவோம். டஸ்ட்பின் இருக்குது கைஸ். அந்த டஸ்ட்பினில் போட்டாச்சு. அதுதான் கைஸ். இப்போது என்ன ப்ளேஸ் செட் ப்ரைஸ்ன்னு கேட்டது. ப்ரைஸ் பண்ணணுமா? நம்ம வந்து $2 வாங்கியிருக்கோம். மார்க்கெட் ப்ரைஸு $5.78 வருது. போனால் நம்ம எவ்வளோ வைக்கலாம் கைஸ்? மார்க்கெட் ப்ரைஸை விட கம்மியாக வச்சா தான் நல்லா சேல்ஸ் ஆகும். $5 வைப்போம். நான் $5 வச்சாச்சு. அதான் இப்போ நம்ம கம்ப்யூட்டர் இருக்குது. இதில் ஏதாவது வாங்க முடியுமான்னு பார்க்கலாம். நம்மகிட்ட $40 இருக்குது கைஸ். $40 வாங்க முடியும் கைஸ். எல்லாம் கம்மி ரேட்டில் தான் இருக்குது. அதனால் வாங்கிடுவோம். இந்த கேம் பிளே பிடிச்சதுன்னா நம்ம கிளாஸு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். அவ்வளோதான், வாங்கியாச்சு. கரெக்டாக $40 தான் கைஸ் வாங்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு காசு இருக்காது. அவ்வளோதான் கைஸ், போட்டாச்சு. சைடில் என்னமோ டைம் காட்டுது கைஸ். அந்த டைம் முடிஞ்சோடனே நம்மளுக்கு வந்துடும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், கடையை ஓப்பன் பண்ணியாச்சு. ஆளுங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. மூடிடுவோம் கைஸ். ஏன்னா இப்போ பார்சல் டெலிவரி ஆகிடுச்சு. இதை எடுத்து உள்ளே வைக்கணும். அதுக்குள்ளே வந்து வாங்கிட்டாங்கன்னா நம்ம காசுலாம் வேஸ்ட்டாக போயிடும். அதோட க்யூவில் வேறு நிற்பாங்க. செட் பண்ணிடுவோம் கைஸ். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் வச்சாச்சு. அதுதாங்க கைஸ், டப்பா காலி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு குப்பை தொட்டியில் போட்டுருவோம். போட்டாச்சு கைஸ். இப்போ இதை எடுத்து ஓப்பன் பண்ணி இதை வந்து மேலே வச்சுருவோம் கைஸ். அதுதான் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது கைஸ். இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதனால தான் எக்ஸ்ட்ரா 4 கிடச்சிருக்கு கைஸ். இதை எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போட்டுருவோம். இதுக்கு வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து $5 கைஸ். ஆனால் நம்ம வந்து எவ்வளோ கைஸ் ஆக்கலாம்? மார்க்கெட் ப்ரைஸ் வந்து $5 வருது. நம்ம வாங்கினது வந்து $1.73 வச்சாச்சு கைஸ். இப்போ இதுக்கு வாங்கணும் கைஸ். இதுக்கு வந்து மார்க்கெட் ப்ரைஸ் $3. நம்ம வாங்கினது 0.98. போனால்
வச்சாச்சு கைஸ். நம்ம தனித்தனியாக வச்சாலும் இல்லை ஒரே பொருளை தனித்தனியாக எங்கேயோ வச்சாலும் கைஸ் அதே பொருளுக்கு நம்ம காஸ்ட் வச்சோன்னா இன்னொன்றுக்கும் போயிடுது கைஸ். இப்போ கடையை ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது நம்ம மொபைல் பிளேயர் தான் கைஸ். மொபைலில் தான் நம்ம விளாட்றோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ண உடனே கஸ்டமர் வராங்க கைஸ். தான் நம்ம ஃபஸ்ட்டு கஸ்டமரு. ஒரே ஒரு பொருள் தான் வாங்கியிருக்காரு. காசு சில்லறை கொடுக்கணும் கைஸ். சில்லறை கொடுக்கணுமா? அதுதான் கைஸ், சில்லறை கொடுத்தாச்சு. வரவங்க சேஞ்ச் எடுத்துகிட்டு வர மாட்டாங்களா கைஸ்? சூப்பர் மார்க்கெட்டுக்கு வராங்க, சேஞ்ச் எடுத்துகிட்டு வராமல் வராங்க. இந்த மாதிரி கார்டு குத்துட்டா கூட பரவாயில்ல கைஸ். பரவாயில்ல கைஸ். $13 வாங்கியிருக்காரு. இவரும் கார்டு தான். இவர் $8.40. அதுதான் கைஸ். இவரும் ஒரு பொருளை வாங்குறாரு. எல்லாம் இந்த மாதிரி கார்டே கொடுத்துட்டா பரவாயில்ல கைஸ். அந்த காசு கொடுத்தா தான் சேஞ்ச் வேறு மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்கணும். இவங்க நிறையா பொருள் வாங்கியிருக்காங்க கைஸ். பரவாயில்ல. அதுதான் கைஸ், சேஞ்சு கொடுத்தாச்சு. சேஞ்ச் எடுத்துகிட்டு வராமல் வராங்க கைஸ் இவங்களாம். இன்னத்துக்கு தான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வராங்களோ. அவ்வளோதான் கைஸ், செஞ்சு கொடுத்தாச்சு. இவங்க பரவாயில்ல கைஸ், ஒரு 2 பொருள் வாங்கியிருக்காங்க. $7.50. இவங்களும் காசு தான் கைஸ். இவங்களுக்கு சேஞ்ச் இல்லை. பாட்டிமா போயிட்டு வாங்கோ. பரவாயில்ல கைஸ், இந்த கேம் பிளே கூட ஜாலியாக தான் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். நம்ம கேம் பிளே பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ இவங்களுக்கு கொஞ்சம் சேஞ்சு கொடுக்கணும். பரவாயில்ல கைஸ், நம்மளுக்கு நிறையாவே ப்ராஃபிட் தான் வருது. அங்கே பொருளும் காலி ஆகிட்டே வருது கைஸ். இந்த ஆயில் தான் கைஸ் நிறைய பேர் வாங்குறாங்க. இவருக்கு சேஞ்சு கொடுக்கணுமா? இப்போ வரவங்க எல்லாருமே சேஞ்சு இதையாக இந்த மாதிரி காசாக தான் கைஸ் கொடுக்குறாங்க. இவர் என்ன கொடுக்குறான்னு பார்க்கலாம். கார்டு கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல கைஸ். அவ்வளோதான், இவருக்கு அனுப்பியாச்சு. இப்போ அவ்வளோதான், நைட் ஆகிடுச்சு கைஸ். இது டெய்லி சம்மரின் கட்டுது. ஆனால் கைஸ் நோ தேங்க்ஸ்னே கொடுத்தாச்சு. இது முதல்ல க்ளோஸ் பண்ணிடலாம் கடையை. க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ கம்ப்யூட்டரில் பார்ப்போம். கம்ப்யூட்டருக்குள்ளே போக சொல்லுது. என் பொருள் வாங்கணுன்னு நினைக்கிறேன் கைஸ். நம்மகிட்ட $148 கிட்ட இருக்குது. வாங்குவோம் கைஸ், நிறைய பொருளே வாங்குவோம். அவ்வளோதான் கைஸ், வாங்கியாச்சு. பைக் எடுத்தாச்சு. ஸ்கிப் டு மார்னிங் கொடுத்துருவோம் கைஸ். அதில் மார்னிங் ஆகிடுச்சு. டெலிவரி டைம் சைடில் அங்கே ஓடுது கைஸ். அதான் டெலிவரி டைம்னு நினைக்கிறேன். ரேட் ஸ்டார் கொடுத்துருவோம் கைஸ்.
ஏன்னா நம்ம வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், இதுக்கு மேலே தான் பார்க்கணும். இப்போதைக்கு கொடுப்போம். அவ்வளோதான் கைஸ், நம்ம ஆர்டர் டெலிவரி ஆகிடுச்சு. ப்ரெட்டு வாங்கியிருக்கோம் கைஸ். ப்ரெட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரியே இருக்குது தெரியுது கைஸ். அவ்வளோதான் கைஸ், நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு கைஸ். 4 பொருள் அதை கீழ் ஷெல் ரேக்கில் வச்சாச்சு. இது இங்கேருந்து போக மாட்டேங்குது கைஸ், கொஞ்சம் பக்கத்தில் போய் போடுவோம். வெளியில் ரொம்ப தூரம் போக முடியும்னு நினைக்கிறேன் கைஸ். போய் பார்க்கலாம் அப்புறமா டைம் இருந்தால். போக போக டெலிவரி டைம் கொஞ்சம் அதிகமாகுது கைஸ். இன்னும் ஒரு பொருள் இருக்குது, ஆனாலும் இங்கே வச்சுருவோம். இந்த கைஸ் இதாக இருக்க வந்துச்சு. அப்புறம் வரவங்க என்ன நினைப்பாங்கன்னா, என்னடா இது இப்படிலாம் பொருளை போட்டு வச்சுருக்காங்க, இந்த பொருளை தான் நம்மளுக்கு கூட கொடுக்குறாங்க பொழுது அப்படின்னு நினச்சிருவாங்க கைஸ். இதனால் இதை கரெக்டாக வச்சுருவோம். இன்னொரு பொருள் டெலிவரி ஆகிருக்கு கைஸ். இது என்னது, ஓப்பன் பண்ணிடுவோம். இல்லை வேணாம் கைஸ், இடமே இல்லை, நாளை போட்டுருவோம். சரி போயிட்டு அதை சரி பண்ணுவோம். கவுந்து விழுந்துடுது கைஸ். அது அவ்வளோதான் கைஸ். அவ்வளோதான் கைஸ், இதில் வந்தாச்சு. கடையை ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணியாச்சு கைஸ். அவ்வளோதான். ஓப்பன் பண்ண உடனே சீக்கிரமாக வர ஆரம்பிச்சிடறாங்க கைஸ். இதான் கைஸ், இவங்க ப்ரெட்டு வாங்கியிருக்காங்க. இவங்களும் காசு தான் கைஸ் கொடுக்குறாங்க. சேஞ்சு கொடுக்கணும். மேலே இருக்க நோட்டு எல்லாம் காசு, கீழே இருக்கிறதுல வந்து பைசாஸ் கைஸ். இவங்க கார்டு கொடுத்துருக்காங்க. கைஸ் கரெக்டாக $6.13 கொடுத்தாச்சு. எல்லாம் ப்ரெட்டு தான் கைஸ் வாங்குறாங்க, அதுவும் நிறைய ப்ரெட்டே வாங்குறாங்க. ஐயோ காய்ஸ், நம்ம ப்ரைஸ் செட் பண்ண மறந்துட்டோம் காய்ஸ். என்ன காய்ஸ் இப்படி பண்ணிட்டோமே. சரி வாங்கிட்டோம் காய்ஸ். நம்ம கடை திறந்து ஒரு நாள் தான் ஆகுது, அதனால் ஆஃபராக கொடுத்துருவோம். அதனால தான் ப்ரெட்டே வாங்குறாங்க போல இருக்குது காய்ஸ். கொடுத்தாச்சு. ப்ரெட்டும் அது ஒன்று. அவ்வளோ சேஞ்சு கொடுத்தாச்சு கைஸ். எல்லாம் இப்போ கார்டே கொடுக்க மாட்றாங்க கைஸ். முதல்ல வந்தவங்க தான் மட்டும்தான் கார்டு கொடுத்தாங்க. இப்போல்லாம் ஒரு 2-3 பேர் தான் கைஸ் கார்டு கொடுக்குறாங்க. மற்ற எல்லாருமே காசு தான் கொடுக்குறாங்க. சேஞ்சுன்னு காசு கொடுத்தாலும் ஒரு சேஞ்ச் எடுத்துகிட்டு வர மாட்டாங்களா கைஸ் கடைக்கு வரும்போது. அவ்வளோதான் கைஸ், இவங்களை அனுப்பிட்டு நம்ம இதோட இந்த பார்ட்டை முடிச்சுருவோம் கைஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சிருவோம். இது செகண்ட் பார்ட் வரும் கைஸ்.
வெயிட் பண்ணுங்கள். இது இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் மாடல்லாம் பண்ணலாம். இதுக்கு நிறையா ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. நைட் ஆகிடுச்சு கைஸ். இப்போ ஒரு கொடுத்துட்டு நான் இதோட முடிச்சிக்கிறேன். இதில் நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது கைஸ். நம்ம இடத்த எப்படி வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆலில் போட்டுக்கோங்க. இந்த கேம் ப்ளே எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம சொல்லுங்கள். அவ்வளோதான் கைஸ், இவங்களுக்கு கொடுத்தாச்சு.